அப்படின்னு சொல்லலை. எல்லா கட்சியும் நம்ம ஏமாத்துது. அதுக்காக தான் சொல்கிறேன், நாம் இப்போ எடுக்கிற இந்த உறுதிமொழி எல்லாரும் அமைதியாக நின்று நம்ம அந்த உறுதிமொழி எடுக்கணும். அதற்கு முன்னாடி இந்த சிறப்பான இந்த ஒரு விழாவை, மிக அற்புதமான இந்த விழாவை ஏற்பாடு செஞ்ச இந்த தேவேந்திர குல வேளாளர் மகளிர் நலச்சங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நம்ம தெரிவிக்கணும். நீங்கள் எல்லாருமே அந்த தேவேந்திர குல வேளாளர் மகளிர் நலச்சங்கத்தில் இருக்கவங்க தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் நாமளே பாராட்டிக்கிறதும் மிகப்பெரிய அவசியம். அதனால் எழுந்து அமைதியாக நின்று நம்ம மிகப்பெரிய கைத்தட்டலோடு நம்ம பாராட்டிக்கணும், நம்முடைய நிர்வாகிகளை பாராட்டணும். அதனால் அமைதியாக எழுந்திரிச்சு நின்னுங்க, தயவுசெய்து அமைதியா அப்படியே கை தட்டுங்க. நல்லா சவுண்ட் இல்லை, ஓகே. அப்படியே நில்லுங்க. நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லுங்க. நம்ம கத்து இந்திய அரசுக்கும் கேட்கணும், தமிழக அரசுக்கும் கேட்கணும். ஆமா, மேடையில் இருக்கிறவங்களும் கத்தணும். அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, மத்திய அரசே, உளவு செய்து விளைவித்து உளவு செய்து விளைவித்து ஊருக்கெல்லாம் உணவளித்த, உளவு செய்து விளைவித்து ஊருக்கெல்லாம் உணவளித்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? மத்திய அரசே, மாநில அரசே, உளவு செய்து விளைவித்து ஊருக்கெல்லாம் உணவளித்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? மத்திய அரசே, மாநில அரசே, பழம்பெரும் கோயில்களில் முதல் மரியாதை பெறும் தேவேந்திர குல வேளாளர்கள் பழம்பெரும் கோயில்களில் முதல் மரியாதை பெறும் தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி என சொல்வது, எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது, எஸ்சி என சொல்வது, எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? எங்களை எல்லாம் எஸ்சி என சொல்வது நியாயம்தானா? தமிழக அரசே, மத்திய அரசே, சேர சோழ பாண்டியர் வழிவந்த தேவேந்திர குல வேளாளர்கள், சேர சோழ பாண்டியர் வழிவந்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? பழம்பெரும் கோயில்களில் முதல் மரியாதை பெறும் தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள், எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? எண்ணிப்பார் தமிழக அரசே, எண்ணிப்பார் மத்திய அரசே, எங்களை எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? ஆங்கிலேயர் கால ஆட்சியிலே
ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே அறுவடைக்கு வரி செலுத்திய பெருமைமிகு தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது எஸ்சி என சொல்வது நியாயம்தானா? எண்ணிப்பார் தமிழக அரசு, எண்ணிப்பார் மத்திய அரசு, எங்களை எல்லாம் எஸ்சி என சொல்வது, எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? மிகப்பெரிய மரபு கொண்ட தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? தமிழக அரசு, மத்திய அரசு குடும்பராய், மூப்பராய், வயல்காரராய், வாதியாராய், காலாடியாய், பன்னாடியாய், பெருமைமிகு மரபு கொண்ட எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? மத்திய அரசே, மாநில அரசே 1936 வரை பிசி பட்டியலில் இருந்த எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? எங்களின் ஓட்டு பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவாக பேசும் கட்சிகளுக்கு எங்களின் ஓட்டு பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவாக பேசும் கட்சிகளுக்கு மட்டுமே. மத்திய அரசே, மாநில அரசே எங்களை போராட தூண்டாதே. மத்திய அரசே, மாநில அரசே எங்களை தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை போராட வைக்க தூண்டாதே. எங்களை போட வைக்க தூண்டாதே. எங்களை போட வைக்க தூண்டாதே. நாங்கள் போராட நினைத்தால் தமிழகம் தாங்காதே. நாங்கள் போராட நினைத்தால் தமிழகம் தாங்காதே. இனியும் எங்களை எஸ்சி பட்டியலில் வைத்திருக்க அனுமதியோம். இனியும் எங்களை எஸ்சி பட்டியலில் வைத்திருக்க அனுமதியோம். உடனே எங்களை எஸ்சி பட்டியலில் வெளியேற்று. உடனே எங்களை எஸ்சி பட்டியலில் விட்டு வெளியேற்று. மத்திய அரசே, மாநில அரசே எங்களை எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலை விட்டு உடனே வெளியேற்று. நன்றி.